பார்வையில் அரசியல் நாம் கண்கூடாக பார்ப்போமேயானால் இதுவரை கடந்த காலங்களில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை ஆகியவை சேர்ந்துதான் கூடி ஒரு முடிவெடுத்து அதை அறிவிப்பதுதான் ஆளுநராக இருப்பார். அமைச்சரவையினுடைய செயல்பாடுகள் தனித்தும் ஆளுநருடைய செயல்பாடுகள் தனித்துமாக இருந்து பிரச்சனைகள் என்பது எழாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு புதிய நிகழ்வாக ஆளுநர் அவர்கள் தானே சென்று ஆய்வு செய்கிற பொழுது இந்த அரசியல் அமைப்பிற்கும் ஆளுநருடைய செயல்பாட்டிற்கும் இடையே சில முரண்பாடுகள் நிகழ்ந்து குளறுபடிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அமைச்சர்கள் சேர்ந்து எடுக்கிற முடிவுகளை செயல்படுத்துகிறவராகத்தான் ஆளுநர் இருந்தால்தான் அந்த கூட்டாட்சி முறை தத்துவத்தின்படி சிறப்பான செயல்பாடுகளாக இருக்கும். இல்லையேல் காலம் செல்ல செல்ல இதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டு மக்களுக்கும் செயல் திட்டங்கள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்.